வணக்கம். நான் உங்கள் அன்புடன் சாந்திமன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது which one has higher dipole moment. நமக்கு H2O plus H2S ரெண்டு மாலிகுல் கொடுத்துருக்கு. அப்போ இந்த ரெண்டு மாலிகுல் கொடுத்துருக்கும் போது அதில் எதுக்கு டைபோல் மூமெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது. டைபோல் மூமெண்ட் ஃபஸ்ட்டு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னா whether the molecule is polar molecule or non-polar molecule அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த டைபோல் மூமெண்ட் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த டைபோல் மூமெண்ட் எப்போவுமே ஒரு கிராஸ்ட் ஆரோவால் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் இந்த கிராஸ்ட் ஆரோ இருக்குது இல்லையா, ஸோ இது இப்படி தான் மென்ஷன் ஆகிருக்கும். இந்த கிராஸ் இருக்குது இல்லையா, அது ப்ளஸ் சார்ஜ் மாதிரி இருக்குது இல்லை கொஞ்சம் பார்க்குறதுக்கு, அது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கிற ஒரு ஆட்டம் பக்கத்துலையும், இந்த ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, அது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு ஆட்டம் பக்கத்துலையும் ஒரு மாலிகுல் வரையும் போது நம்ம போட்டிருப்போம். இப்போ நீங்கள் பாருங்கள் H2O and H2S. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் மாதிரி இருக்குது இல்லையா. ஒரு ஆட்டத்தில் ஒரு மாலிகுலில் 3 ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம எதை வச்சு எதுக்கு டைபோல் மூமெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம்னா, ஃபஸ்ட்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எலக்ட்ரான் புல்லிங் பவர் இருக்குது இல்லையா, அது ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ உங்களுக்கே தெரியும், ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் சேம் தான் இல்லையா, ரெண்டு மாலிகுல். அடுத்து நீங்கள் பாருங்கள், இங்கே ஆக்சிஜன் இருக்குது, H2Sல ஹைட்ரஜன் சல்ஃபைடில் நமக்கு சல்ஃபர் இருக்குது. ஸோ எதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்? நமக்கு ஒரு பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற எலிமெண்ட்னா ஃப்ளூரின்னு சொல்லிட்டு கண்ணு மூடிட்டு சொல்லிடுவோம் இல்லையா. ஸோ ஃப்ளூரினுக்கு அடுத்தாப்புல இருக்கிறது என்னது? ஆக்சிஜன், அப்புறம் நைட்ரஜன். அப்போது நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜனையும் சல்ஃபரையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கே தெரியுது ஆக்சிஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தி. ஸோ அதனுடைய புல்லிங் பவர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால டைபோல் மூமெண்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த டைபோல் மூமெண்ட்டை மியூ அப்படின்னு சொல்லிட்டு மியூ அப்படிங்கிற ஒரு சிம்பிளால் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அது டிபை யூனிட்ஸில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டேபிளை பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த டேபிளை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த மாலிகுல் H2 and H2S ரெண்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டோடைய ஜாமெட்ரியை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பெண்ட்டாக இருக்கிற வி ஷேப்டு மாலிகுல் தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டைபோல் மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா H2Oக்கு 1.85 dபை யூனிட், பட் H2Sக்கு 0.95 dபை யூனிட். அதாவது டைபோல் மூமெண்ட் ஆஃப் H2S இஸ் லெஸ்ஸர் தென் H2O. அதுக்கு காரணம் என்னது? ஆக்சிஜன் தான். ஆக்சிஜனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டைபோல் மூமெண்ட்டும் அதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கம்பேர் டு H2S மாலிகுல், H2O மாலிகுல் மோர் போலார் மாலிகுலாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக சொல்ல முடியும் இல்லையா. ஸோ விச் ஒன் ஹேஸ் த ஹையர் டைபோல் மூமெண்ட்? ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை இல்லையா. ஸோ H2 ஹேஸ் த ஹையர் டைபோல் மூமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.